ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. சாய்ராம். ஜெய் சாய்ராம். வாயின் உயிரே, ஷீரடியில் காலடி படும் பக்தனுக்கு வரும் ஆபத்து விலகிவிடும். எனவே ஷீரடி போயிட்டு வாருங்கள். என் சமாதியின் படி ஏறுபவனின் அனைத்து துக்கங்களையும் போக்குவேன். இவ்வுலகை விட்டு என் பூத உடல் மறைந்தாலும் பக்தன் அழைத்தால் ஓடி வருவேன். திட நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விசுவாசத்துடன் யாசிப்பவன் ஆசையை என் சமாதி பூர்த்தி செய்யும். இன்னும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று எப்போதும் உணரவும். இதனை சாத்தியம் என்று அனுபவம் பெறுகிறீர்கள். என்னை சரணடைந்தும் வெறும் கையோடு திரும்பியவர் எந்த ஒரு பக்தனாக இருந்தால் என்னிடம் காமியுங்கள். அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள். பக்தர் என்னை எப்படிப்பட்ட பக்தியுடன் உணர்கிறானோ அப்படிப்பட்ட அனுபவங்களை அவனுக்கு தருவேன். எப்பொழுதும் உங்கள் சுமைகளை நான் சுமைக்கிறேன். என் வாக்கு பொய்யாவதில்லை. நீங்கள் கேட்பது எல்லாம் நான் கொடுப்பேன். என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கிறேன். பக்தியுடன் என் மொழிகளை மனதில் ஏற்பவனுக்கு நான் கடன்பட்டவன் ஆவேன். என் திருவடிகளை அடைந்த பக்தனுக்கு பெரும் பாக்கியமானவன் ஆவான். கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் செயல்களை மட்டும் கவனிப்பாய். கவலைப்படுவதை விட்டு விடுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் உன் சாயப்பா நான் துணை இருக்கிறேன். கலங்காதே, தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். நம்பிக்கை என் மேல் இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்றும் எதுவும் இல்லை. வரட்டும் வரட்டும் என்று நீ நினைக்கட்டும். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. உன்னை எந்த தீங்கும் செய்ய விட மாட்டேன். நீ செல்லும் இடமெல்லாம் சாய் துணையாக இருக்கிறேன். நல்லதே நடக்கும். சாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதீர்கள். என்னையே நினையுங்கள். எனது உதவி எந்த வடிவிலாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்களின் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாதே. தைரியமாக துணிவோடு எதிர்த்து நின்று போராடு. உன்னோடு நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆட்டி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. நான் இருக்கிறேன். யாரையும் நம்பியும் நீ எங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையும் நானே தருகிறேன். அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே. நான் இருக்கிறேன். நீ இனி நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்க்காது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகளாக இருப்பாய். உனக்கு பெருமை சேர்ப்பது பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். பொறுத்திருந்து பார். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் கேள். என் வாக்கு பொய்யாவதில்லை. கடவுள் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாது. முயற்சி செய்வது உன் கடமை. முடிவு செய்வது அவர் உரிமை. முயற்சியை கைவிடாதே. முடிவை கண்டு கலங்காதே. எல்லாம் அவர் பார்ப்பார். நல்லதே நடக்கும். தோல்வியை கண்டு துவளாமல், கிடைக்கவில்லை என்று வருந்தாமல், இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்திருக்கு என்பதை நம்பு. உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு. மற்றவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவன் தனக்கு தானே துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான் என்று புரிந்து கொள். கவலைப்படாதே. உனக்குள் உன்னுடனே இருக்கிறேன்.
எவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்தாலும், அந்த அளவுக்கு எதிர்காலத்தில் சந்தோஷமான செயல்கள் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாரு. உன் கவனம் என் மீது இருக்கட்டும். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். என்னை நம்பு. நீ ஒருமுறை யோசித்துப் பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று. நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலைகளை வருந்துகிறாய். நீ எப்பொழுது என்னுடைய நிலவுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடிக்காமல் தயங்குகிறாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரியதாக அடையும். கவலைப்படாமல் இரு. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். நம்பிக்கையோடு தான் கூறும் வார்த்தைகள் பின்பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். நம்பிக்கையோடு சாயப்பா நான் இருக்கிறேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு. நீ நிம்மதியாக சொல்லு ஓம் சாய்ராம் என்று. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். நீ என்னை நம்பினால் இன்னையிலிருந்து கவலைப்படாமல் இரு. சாயப்பா நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உங்களுக்கு சாயப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.